மாங்காய் கிடைக்கக்கூடிய இந்த சீசனில் மாங்காய் வாங்கி இந்த மாதிரி இனிப்பு மாங்காய் வந்து செஞ்சு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நம்ம ஒரு தடவை செஞ்சு வச்சுட்டா நம்ம வருஷம் முழுக்க வச்சுருந்து சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரெசிபி செய்கிறதுக்கு 3 மாங்காய் எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. அது மேலே இருக்கிற தோல் வந்து இந்த மாதிரி நம்ம சீவிடலாம். சீவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வத்தல் போட ஆரம்பிக்கலாங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற இந்த 3 மாங்காவுமே சீவி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த மாங்காவை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாங்க. நீல வாக்கில் கட் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இல்லாம அதே மாதிரி ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் மீடியம் சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா மாங்காவுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன். இப்போ ரெசிபி செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நல்லா சூடாகணுங்க. தண்ணி வந்து நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாங்காவை வந்து நம்ம இந்த சுடு தண்ணியில் வந்து சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த சுடு தண்ணியிலே மாங்காவை வந்து வேக வச்சுக்கலாம். மாங்காய் வந்து ரொம்ப கொலன்னு வேகக்கூடாது, அதே சமயம் வேகாமையும் இருக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். மாங்காய் வந்து கொஞ்சம் சாஃப்டான போதுங்க. இப்போ மாங்காவை சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ஜல்லி கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ மாங்காய் வந்து 2 நிமிஷம் வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை வந்து மாங்காவை எடுத்துடலாம். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மாங்காவை எடுத்துக்கலாங்க வெளியில். இப்போ எல்லாமே வடிச்சிட்டு எடுத்து வச்சுனா ஒரு பாத்திரத்தில் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இப்போ இந்த கப்பால் 3/4 கப்பு அளவுக்கு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு இப்போ நம்ம இதை வந்து குலுக்கி விட்டுக்கலாம். நீங்கள் ஏதாவது கை வச்சு பிரட்டி விட்டிங்கன்னா மாங்காய் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. குலுக்கி விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாங்க. ஒரு நாள் முழுக்க, ஒரு நைட்டு ஒரு பகல், ஒரு நாள் முழுக்க இது வந்து இந்த சர்க்கரையில் நல்லா ஊறட்டும். இந்த சர்க்கரையெல்லாம் நல்லா தண்ணி விட்டு வந்துருச்சு பாருங்கள். அடுத்த நாள் வந்து எடுத்து பார்க்குறேன். இந்த அளவுக்கு தண்ணி வந்து விட்டு வந்திருக்கு. இப்போ இதிலிருந்து நம்ம மாங்காவை வந்து வெளியில் எடுத்துடலாங்க. எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற இந்த சர்க்கரை தண்ணியை நம்ம அப்படியே ஜூஸ் போட எடுத்துக்கலாங்க, இல்லை சர்பத் செய்ய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாங்காவை வந்து எடுத்து போட்டுட்டேன். இதை எடுத்துன்னு போய் நம்ம 2 நாள் வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், 2 நாள் நான் வந்து காய வச்சுருந்தேன். மாங்காய் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக சர்க்கரை வந்து பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடரை வந்து மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பரான இனிப்பு மாங்காய் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டோன்னா நம்ம வருஷம் முழுக்கவும் வச்சுருந்து சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரெசிபியும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.